கடந்த நாட்களிலே சிலுவையை குறித்த ஒரு தியானமாக மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36-37 வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 26, 36, 37. அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த அந்த ஜெபத்தை குறித்து சற்று நேரம் தியானிக்க ஆண்டு உதவி செய்வாரார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு கெத்செமனே, கெத்செமனே. இதை குறித்து 4 சுவிசேஷங்களில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பு கெத்செமனே தோட்டத்தில் ஊக்கமாக ஜெபித்த ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தின் ஆழத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக சுருக்கமாக அந்த நிருபத்தை எழுதினவர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்படி கெத்செமனே ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது இயேசு பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார் என்று அந்த நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு. அறிமுகமாக சில வார்த்தைகளை மனதில் வைக்கிறேன். இந்த கெத்செமனே இந்த தோட்டத்தை குறித்து அறிமுகத்தை பார்த்து அடுத்து 3 குறிப்புகளிலும் ஒரு ஜெபித்த ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சீஷர்களும் கடைசி ராபோஜனத்தின் பொழுது எருசலேம் மேல் வீட்டு அறையில் கடைசி ராபோஜனத்தை முடித்துவிட்டு ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க்கு 14:26. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே இருந்து ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட அந்த மேல் வீட்டறையிலிருந்து இந்த ஒலிவமலை என்பது ரொம்ப பக்கம்தான். 3/4 மைல் தூரம் தாங்க, 1 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, அவ்வளோ பக்கம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலிருந்து அப்படியே இறங்கி தேவாலயத்தை ஒட்டி ஓடுகிற அந்த கீதரோன் பள்ளத்தாக்கை கடந்து அந்த பகுதியில் மலை, ஒலிவமலை, இந்த பக்கத்தில் தேவாலயம், இடையில அந்த கீதரோன் பள்ளத்தாக்கு தான். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் தான். ஆண்டவர் இயேசு ஒரு சீஷர்களும் அங்கே இருந்து புறப்பட்டு நடந்து அந்த கீதரோன் பள்ளத்தாக்கை கடந்து ஒலிவமலைக்கு வந்தார்கள். அந்த ஒலிவமலையின் அடிவாரத்திலே தான் இந்த கெத்செமனே தோட்டம் இருந்தது. அந்த பாதை குறித்து கொஞ்சம் பார்க்கணும் நம்ம. அவர்கள் அங்கே இருந்து தேவாலயத்துக்கு தெற்கு பகுதியில், தெற்கு கடைசியிலே அவர்கள் கடந்து வந்து அந்த கீதரோன் பள்ளத்தாக்கை இறங்கி ஒலிவமலை அடிவாரத்துக்கு வந்தார்கள். அதில் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பஸ்காவின் நாட்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது என்பது அது ஒரு பஸ்காவின் நாட்கள். பஸ்காவின் நாட்களிலே உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான யூதர்கள் வந்திருப்பார்கள் பஸ்காவை ஆசரிக்க. நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும், ஒவ்வொரு யூதனும் 3 பண்டிகைக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து எருசலேம் தேவாலயத்தில் பண்டிகையில் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்க. உபாகமம் 16:16 படி அவர்கள் பெந்தகோஸ்த பண்டிகை, பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த 3 பண்டிகைக்கு ஒவ்வொரு இஸ்ரவேலனும் ஆண் மக்கள்
உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அவர்கள் எருசலேமுக்கு அந்த 3 பண்டிகைக்கு வர வேண்டும், வந்து அவர்கள் ஆசரிக்க வேண்டும். அப்படி இந்த பஸ்கா பண்டிகைக்கு உலகம் முழுவதும் ஏராளமான மக்கள் வந்தார்கள். அப்போ அந்த எருசலேம் வீதி முழுவதும் அப்படி யாத்திரை செய்து வந்த யாத்திரிகர்கள் அவர்களால் நிரம்பி இருந்தது. அதன் வழியாகத்தான் ஆண்டவர் இயேசு கடந்து வந்தார். அப்படி அந்த கீதரோன் பள்ளத்தாக்கு இறங்கி நடக்கும் பொழுது அங்கே ஒரு காட்சி என்னன்னா, தேவாலயத்தை ஒட்டி தான் கீதரோன் பள்ளத்தாக்கு. தேவாலயத்தில் பஸ்காவின் நாட்களிலே ஆயிரக்கணக்கான ஆடுகளை அவர்கள் பலியிடுவார்கள். பலியிடுகிற பிரமாணத்தின்படி ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலியிடுவார்கள். உலகம் முழுவதும் இருக்கிற விதம் வந்திருப்பார்கள். அவர்கள் பிரமாணத்தின்படி பலி செலுத்தணும். ஆகவே அங்கே வந்து தான் அந்த ஆடுகளை அவர்கள் வாங்கி பலி செலுத்துவார். உலகத்தில் அங்கேருந்து ஆடு தூக்கிட்டு வர முடியாது. இங்கே வந்து ஆடுகளை வாங்குவார். அதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்னா, அவர்கள் அந்தந்த தேசத்தில் இருக்கிற கரன்சி, அந்தந்த வெளிநாட்டு பணம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பணத்தை தான் கொண்டு வந்திருப்பார்கள். அவர்கள் பணத்தை இங்கு வந்து அதை யூத பணமாக மாற்றணும். யூத பணமாக மாற்றித்தான் அதை கொடுத்து ஆடுகளை வாங்க வேண்டும். ஆகவே தான் நம்ம காசு பலகளை கத்தர் கவிழ்த்து போட்டான்னு பார்க்குறோமே, அப்படி அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடங்க அது. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆடுகளை வாங்கி அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலியிடுவார்கள். அந்த பலியிடப்படுகிற ஆடுகளின் இரத்தம் தேவாலயத்தின் வழியாய் அந்த தேவாலயத்திலிருந்து அதை ஒட்டியிருக்க அந்த கீதரோன் பள்ளத்தாக்கில் இறங்கும். அந்த பஸ்காவின் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள் அது பருவகாலம். பருவகாலத்தில் அந்த கீதரோன் நாட்டில் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த தண்ணீரில் இந்த ஆயிரக்கணக்கான ஆடுகளின் இரத்தம் கலந்து அந்த கீதரோன் ஆற்று தண்ணீரை கரும் சிவப்பாக காணப்படும். அந்த வழியாகத்தான் இயேசு கடந்து ஒலிவமலைக்கு போனார். இயேசு கிறிஸ்து அவர் தமது இரத்தத்தை சிந்தக்கூடிய, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி என்று சொல்லப்படுவதற்கு எத்தனை நேர்த்தியா இருக்குது பாரு. ஆட்டுக்குட்டி, ஆடுகளின் இரத்தம் வருகிறது. இந்த தேவாட்டுக்குட்டியாக இயேசு அதன் வழியாய் அவர் கடந்து ஒலிவமலைக்கு கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தார். அங்கே வந்து தான் ஆண்டவர் இயேசு அந்த தோட்டத்தில் ஜெபம் பண்ணினார். அந்த ஒலிவமலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான நிறைய தோட்டங்கள் இருந்தது. இப்போலாம் நம்ம ரிசார்ட்னு சொல்கிறோம் பாருங்க. அதை போல பணக்கார வசதி படைத்தவர்கள் அந்த ஒலிவமலையினுடைய அடிவாரத்தில் தங்களுக்கு தோட்டங்களை வைத்திருந்தார்கள். அந்த ஒரு தோட்டத்தை தான் இயேசுவுக்கு அறிமுகமான ஒருவன் ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக அந்த இடத்தை கொடுத்திருந்தார். அந்த இடத்துக்கு ஆண்டவர் இயேசு அடிக்கடி போய் ஜெபம் பண்ணுவது வழக்கமாக இருந்தது. அந்த இடத்தை எல்லா சிசுலும் அறிந்திருந்தார்கள் அப்படின்னு யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் சொல்லுகிறது. 1-2 வசனத்தை வாசிப்போம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால். அப்போ அடிக்கடி ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணும்படி அந்த இடத்துக்கு போய் ஜெபிப்பது வழக்கம். சீஷர்களும் அதை அறிந்திருந்தார்கள், யூதாசும் அதை அறிந்திருந்தான். ஆகவே தான் அவன் சரியாய் அந்த இரவு நேரத்தில் சேவகரை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு வந்து காட்டி கொடுத்தான். அவனும் அறிந்திருந்தான். அடிக்கடி ஆண்டவர் போய் ஜெபிக்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு பேர் தாங்க கெத்செமனே. இந்த கெத்செமனே என்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, எபிரேய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அராமிக் இல்லையா, அந்த நாட்களில் பேசப்பட்ட ஒரு பாஷை அராமிக்கு தான். சோத்திரம். அதாவது எபிரேயமும் கிரேக்கமும் சேர்ந்து பேசப்பட்ட ஒரு மொழி தான் அரமேயு பாஷை, அராமிக் என்று சொல்லுவார்கள். அந்த அராமிக் மொழியில் கெத்செமனே என்று சொன்னால் எண்ணெய் பிழிகிற இடம் அப்படின்னு அர்த்தங்க. ஆயில் பிரஸ் என்று அர்த்தம். அங்கே ஒலிவ மரங்கள் அதிகமாக இருந்தது. ஒலிவ மரம்னா ஒலிவ மரங்கள் தான் அதிகம். அந்த ஒலிவ மரங்களிலிருந்து பழங்களை எடுத்து அவர்கள் எண்ணெய் பிழிவது வழக்கம். ஆகவே தான் அந்த இடத்துக்கு ஆயில் பிரஸ், எண்ணெய் பிழிகிற இடம் என்று பெயர். அந்த கெத்செமனே என்று சொன்னால் எண்ணெய் பிழிகிற இடம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை தியானிப்பதற்கு ஒவ்வொன்றும் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க.
கிதுரோன் ஆற்றில் கரும் சிவப்பு நிறத்தோடு ஓடிக்கொண்டிருந்த அந்த ஆற்றின் தண்ணீரை கடந்து வந்தார். இங்கே வந்து பார்த்தா கெத்செமனே தோட்டம். கெத்செமனே என்றால் ஆயில் பிரஸ், எண்ணெய் பிழிகிற இடம் என்றால் இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பு அவருடைய பாடுகளை குறித்து சொல்லும்போது எண்ணெய் பிழிவது போல ஆண்டவருடைய பாடுகள் அங்கே இருந்தது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல பாடுபட்டு ஜெபம் பண்ணினார் அப்படின்னு பார்க்குறோம். ஆகவே தான் அந்த இடத்துக்கும் ஆண்டவருடைய அந்த பாடுகளுக்கும் எவ்வளவு ஒரு உதாரணம் பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்கிறது பாருங்க ஆவிக்குரிய அர்த்தங்கள். இதை விசேஷமாக மத்தேயு 26 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை குறித்து ரொம்ப ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த கெத்செமனே தோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பாரமான இடம். பாரமான இடம். நீங்கள் மற்ற 26-37 வாசிகளை 26 நல்லா கவனிக்கணுங்க. சிலுவை தியானிக்கிற நாட்கள் இதை தியானிக்க உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஆவியில் ஆத்மாவில் நல்ல வசனத்துக்கு கேளுங்க, சிலுவை தியானம் பண்ணுங்க, அது பிரயோஜனமாக இருக்கும். இப்போ வாசிங்க 26-37. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் அப்படின்னா அந்த இடம் ஒரு மிகுந்த பாரமான ஒரு இடங்க, a place of great heaviness. ரெண்டாவது அது ஒரு துன்பத்தின் இடம். 38 வசனம் பாருங்க, துன்பத்தின் இடம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொன்னார். அப்ப துன்பத்தின் இடம், a place of suffering, துன்பத்தின் இடம். கெத்செமனே எப்படி பாருங்க. அடுத்து பாருங்க, அது ஒரு தனிமையின் இடம். 26-38 வாசித்தோம். ஸ்தோத்திரம். அது ஒரு தனிமையின் இடம், a place of loneliness அப்படின்னு அந்த இடத்துக்கு பேருங்க. அப்புறம் நம்ம வியாகுலப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு பார்க்குறோம். வியாகுலப்பட்ட இடம், a place of agony அப்படின்னு பார்க்குறோங்க. அப்புறம் காட்டி கொடுத்த இடம், அந்த இடத்துல தான் யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். 26-46 வாசிங்க. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அப்படின்னா a place of betrayal அப்படின்னு அந்த ஒரு இடத்துக்கு இத்தனை பேர் இருக்குதுங்க. ஸ்தோத்திரம். கெத்செமனே அப்படி சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அது எப்படிப்பட்ட இடம்னா ஆயில் பிரஸ், எண்ணெய் பிழிகிற ஒரு இடம். அது ஒரு பாரமான ஒரு இடம். அது துன்பத்தின் இடம், தனிமையின் இடம், வியாகுலத்தின் இடம், காட்டி கொடுத்த ஒரு இடம். அந்த இடத்திலே வந்து தான் ஆண்டவர் இயேசு அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் நிலத்தில் விழுகிற அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினார்னா, சிலுவைக்கு போவதற்கு முன்பு ஆண்டவர் அடைந்த ஆக்கினை கொஞ்ச நஞ்சம் கிடையாது. எதுக்கு? அடிந்து போகிற மக்களை காப்பாற்றுவதற்கு, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு, சோத்திரம், பரமபாக்கியத்தை பரலோக ராஜ்யத்தை கொடுப்பதற்கு, பாவம் அறியாத, பாவம் இல்லாத, பாவம் செய்யாத பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த பூலோகத்துக்கு மனிதனாக வந்து தன்னை அர்ப்பணித்தார். யாருக்காக? நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது நமக்காக இயேசு மரித்தார் என்று ரோமர் 5 அதிகாரம் 5-8 சொல்லப்பட்டது போல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொன்னது போல, பலனற்றவர்களாயிருந்த மனுஷனுக்காக, பாவத்தில் அக்கிரமத்திலிருந்த மனுஷனுக்காக. அப்படின்னா எதுனா பலனற்றவர்களாய்? பாவத்திலிருந்து மனுஷன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள அவனுக்கு பலன் கிடையாது. எங்க போனாலும் சரி, காட்டுக்கு போனாலும் சரி, கடலுக்கு போனாலும் சரி, நதிக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, பாவத்திலிருந்து அவனால் மீட்கவே முடியாது. அதான் பலனற்றவராயிருந்த பொழுது சாபத்திலிருந்து ஒரு மனுஷன் அவனால் விடுதலை பெறவே முடியாதுங்க. சாபத்திலிருந்து எந்த ஒரு மந்திரவாதியோ மாந்திரிகமோ பெல்லிசூனி கட்டுகளோ ஒரு மனுஷனை சாபத்திலிருந்து ரிலீஸ் பண்ணவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆக சாபத்திலிருந்து விடுவிக்க, பாவத்திலிருந்து விடுவிக்க, மனுஷனுக்கு பரமபாக்கியத்தை கொடுக்க, பாவம் அறியாத, பாவம் இல்லாத, பாவம் செய்யாத அப்பன் இயேசு தேவாட்டுக்குட்டியாய் இந்த உலகத்துக்கு வந்து, ஸ்தோத்திரம், சிலுவைக்கு போவதற்கு முன்பு கெத்செமனே தோற்ற அந்த பாடுபட்டாரையா. அவருடைய வியர்வையெல்லா ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது என்றால், இன்னும் சொல்ல போனால் ஒரு தேவ தூதன் ஒருவன் தோன்றி, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை தேற்றினான்.
தூதர்களை சிருஷ்டித்தவரே அவர்தானே. அண்ட சராசரத்தை சிருஷ்டித்தவரே இயேசுதானே. அண்ட சராசரத்தை சிருஷ்டித்து, தூதனை சிருஷ்டித்து, மனுஷனை சிருஷ்டித்து, சகலவற்றை சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் கர்த்தாவையே ஒரு தூதன் ஒருவன் தோன்றி தேற்ற வேண்டும் என்றால் அவர் அடைந்த ஆக்கினை, அவர் அடைந்த வேதனை கொஞ்ச நஞ்சமல்ல, அவருக்காக இல்லை. அவர் பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாத தெய்வம். ஓ, பாவம் செய்து பாவத்தில் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டு நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக அவர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு, சாபத்தை தொலைப்பதற்கு பாவமறியாத பரிசுத்த தெய்வம் இந்த பாடு வழியாய் கடந்து போனார்னா அவரை போல உத்தம தெய்வத்தை உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. இல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆகவே தான் கலாத்தியர் 3:13 சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதினபடி இயேசு நமக்காக சாபமானார். மனுஷனுக்காக, பாவிகளுக்காக அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். எத்தனை தியாகமான தெய்வம் ஐயா இல்லையா. நம்மை ஐஸ்வர்யங்களை மாற்றுவதற்கு அவர் தரித்திரரானார். தரித்திரரை போல தொங்கினார் சிலுவையில். மனுஷ சாயலாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணவரின் தாழ்த்தினார். அடிமை போல உலகத்துக்கு வந்தார். பாவ மாம்ச சாயலை பெற்று அந்த பாவ மாம்சத்துடைய சகல பாடுகள் அனுபவித்தார். கண்ணீர் விட்டார் இயேசு. ஸ்தோத்திரம். வியாகுலப்பட்டார் இயேசு. பசி இருந்ததவருக்கு, தாகம் இருந்ததவருக்கு, களைப்பு இருந்ததவருக்கு, சோர்வு இருந்ததவருக்கு, அத்தனையும் அடைந்தார். யாருக்காக? நமக்காக, மனுஷனுக்காக. இப்படி ஸ்தோத்திரம், பாவமறியாத தெய்வம் முழு பாவத்திலே பிறந்த மனுஷனுக்காக இத்தனை அனுபவித்தார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை போல தியாகத்தை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை போல தியாகமுள்ள தெய்வம் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவர் ஒருவரே தியாக தெய்வம். ஹல்லேலூயா. எல்லாம் கையை தட்டி தோத்திரம் பண்ணுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த மனிதர்கள் அறியாதிருக்கிறார். அதுதான் துக்கமான விஷயம். ஏன் வந்து அவருக்காக வரல? இப்படி பாவத்தில், அக்கிரமத்திலும், சாபத்திலும், இருளுக்குள்ளும், அந்தகாரத்துக்குள்ளும் கிடக்கிற மனுஷனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காகவே வந்து ஜீவனை கொடுத்த அற்புத தெய்வம் ஆண்டவர் இயேசு. அந்த சிலுவைக்கு போவதற்கு முன்பு அவர் அடைந்த ஆக்கினையை விவரிக்கிற ஒரு பகுதி தான் கெத்செமனே தோட்டம் என்றால் எத்தனை ஆச்சரியமான ஒன்று. அதை கேட்கணும். நம்ம பலப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கையை வச்சு ஆமென். ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெபத்தை குறித்து 3 சுவிசேஷங்களிலும் 3 சுவிசேஷகர் சொல்லுகிற ஒரு அற்புதமான அந்த ஜெபத்தை குறித்து சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது லூக்கா சுவிசேஷம் 22:44. லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இந்த விவரத்தை லூக்கா மட்டும்தான் சொல்றாரு. ஆண்டவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. ஒரு வியாகுலத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற மனுஷனுக்கு என்ன உண்டாகும் என்பதை லூக்கா சொல்றார். ஏன்னா லூக்கா வாஸ் எ மெடிக்கல் டாக்டர். ஆகவே அவருக்கு தெரியுது. அவர் தான் இதை எழுதுறாருங்க. வியாகுலத்தின் உச்சக்கட்டத்தில் அந்த மனிதருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வெளியே வருங்கிற ஒரு ஆழமான ரகசியத்தை சொல்றார். என்றால் ஆண்டவர் இயேசு எந்த அளவுக்கு வியாகுலப்பட்டிருக்கணும். முதல் குறிப்பு, வியாகுலப்பட்டு. இயேசுநாதர் ஜெபித்த ஜெபம் வியாகுலப்பட்டு ஜெபித்தார். பீயிங் இன் agony. இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு ஒரு நுழைவு வாயில் இருந்தது, ஒரு என்ட்ரன்ஸ் இருந்தது. ஆண்டவர் இயேசு சீஷர்கள் இங்கே வந்தார்கள். வந்த பொழுது அந்த நுழைவு வாயிலிலே மற்ற 8 சீஷர்களையும் யூதாஸ் போயிட்டான் காட்டி கொடுக்க, 11 பேர். அதில் 8 சீஷர்களையும் அந்த நுழைவு வாயிலே இங்கே இருங்கள் சொல்லிவிட்டு பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு அந்த தோட்டத்துக்கு உள்ளே பிரவேசித்து அவர்கள் ஒரு இடத்துல நீங்கள் இங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க சொல்லிவிட்டு சற்று கல்லெறி தூரம், கல் தூக்கி போட்டால் எவ்வளோ தூரம், அவ்வளோ தூரத்துக்கு போய் இயேசு முழங்கால் படியிட்டு
அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். இதுதான் அந்த ஜெபம் பண்ண இடத்துடைய விவரங்கள். இதை நம்ம யோசிக்கும் பொழுது ஆண்டவர் அடைத்து கொண்டு போன அந்த 3 சீசர்களை குறித்து கொஞ்சம் பார்க்கணும். அந்த 3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு போன அந்த 3 பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய அந்த நெருங்கிய வட்டத்துக்குள்ள இருந்தார்கள். அவர்கள் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்து அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு போய் சொல்றார், நீங்கள் இங்கே இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றார். நீங்க வாசிங்க மத்தேயு 26:36 பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, 8 பேரை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். என்று 8 பேரை என்ட்ரன்ஸ்ல உட்கார வச்சிட்டார். அடுத்த வசனம், பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய், யாக்கோபு, யோவான், பேதுரு துக்கமடையவும் உள்ள போய், ஆக சற்று கல்லெறி தூரம் போய் அவர் துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணார். இந்த 3 பேரையும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நீங்க 38 கூட வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்றால் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் தனது பாரத்தை யாராகிலும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா என்ற ஒரு ஏக்கத்தோடு சொல்றார். ஆண்டவருடைய அந்த பாடுகளை கொஞ்சம் பார்க்கணும். அவர் மனுஷனாய் உலகத்துக்கு வந்ததுனால அந்த மனுஷ பிரகாரமாய் அடைந்த ஆக்கினைகளை இந்த 3-4 சுவிசேஷம் பார்க்கிறோம். ஆக அதிக ஆக்கினை, அதிகமான வியாகுலம். ஆகவே அந்த பாரத்தை இந்த 3 பேராகிலும் அவர்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா என்று ஆண்டவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள், என் பாரத்தை லகுவாக்க, என் பாரத்தை பகிர்ந்து கொள்ள இவர்களாலும் கூடுமா என்கிற வியாகுலத்தை ஆண்டவர் அடைந்த இடங்க அது. ஆனால் இவர்களும் தூங்கிவிட்டார். இந்த 3 பேரையும் நம்பி ஆண்டவர் 3 இடத்துக்கு கொண்டு போனார். அதையும் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிற நெருக்கமானவர்களை எவ்வளவா நம்புறாரு பாருங்க. 3 இடத்துக்கு கொண்டு போய், ஒன்று இங்க கெத்செமனே தோட்டம், 2வது மார்க்கு சுவிசேஷம் 5:37 யவீரின் வீட்டுக்கு யவீரின் மகளை உயிரோடு எழுப்புவதற்கு இந்த 3 பேரும் அழைத்து கொண்டு போனார். அப்புறம் மறுரூபமலை, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தின்படி மறுரூபமலைக்கும் இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் அழைத்து கொண்டு போனார். அவ்வளவு நெருக்கமானவர்கள் இந்த 3 பேரும். அப்படி நெருக்கமானவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வியாகுலத்தை பகிர்ந்து கொள்வதற்கு பதில் அவர்களோ அக்கறையற்றவர்களாய் அவர்கள் தூங்கி கழித்தார்கள். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கை இங்க இருக்குது, அதான் கவனிக்கணும். ஏன் சார் இந்த 3 பேர் அழைத்து கொண்டு போனார்? இந்த 3 பேரை மாத்திரம் ஆண்டவர் இயேசு ஏன் இப்படி தன்னோட கூட வியாகுலப்பட்டு ஜெபிக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் இங்கே இருந்து விழித்துன்னு சொல்லிவிட்டு சற்று தூரம் ஜெபித்தான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பல ரீசன் இருக்குது. அதை கவனிக்க இந்த மாலை நேரத்தில் நம்பர் 1 என்னன்னா, ஒரு இருண்ட காலகட்டத்தில் இவர்கள் பலத்த சாட்சியா இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவருக்கு இது ஒரு இருண்ட காலம் போல. சிலுவைக்கு போவதற்கு முன்பு அந்த காலகட்டத்தில் இவர்கள் அவர் அடைந்த ஆக்கினைக்கு வியாகுலத்துக்கு பலத்த சாட்சியா இருக்கணும். சாட்சியா இருந்து பின் நாட்களிலே ஸ்தோத்திரம் அவர்கள் இப்படி வியாகுலப்படும் பொழுது அடுத்தவருக்கு உதவி செய்வதற்கு சாட்சியா இருக்கணும். அதுக்கு தாங்க ஆண்டவர் கூட்டு போறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நெருக்கமான காலகட்டங்களை ஏன் ஆண்டவனுக்கு அனுமதிக்கிறார்? நெருக்கமான காலகட்டங்கள் நமக்கு ஏன் கர்த்தர் உதவி செய்கிறார்? ரொம்ப நெருக்கமான காலகட்டங்களில் நம்மை காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார், உதவி செய்கிறார், ஆதரிக்க. எதுக்குன்னா அடுத்தவருக்கு நாம் உதவியா இருக்கும்படி, பலத்த சாட்சியா இருக்கும்படி. ஒரு இருண்ட காலகட்டத்திலே பயந்து விடக்கூடாது. ஒரு நெருக்கம் வரும்போது, பாடு வரும்பொழுது பயந்து ஓடிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எம்பெருமான் இயேசு எப்படி நின்றார், உறுதியாக நின்றார் என்பதை அறிந்து ஒரு இருண்ட காலகட்டத்தில் இவர்கள் சாட்சியா நிற்கணும் என்று அவர்கள் அழைத்து கொண்டு போனார். ஆரம்பத்தில் அங்கே தூங்கினாலும் இயேசு பரலோகத்துக்கு போன பிறகு ஒரு இருண்ட காலம் அவர்களுக்கு அங்கே பலத்த சாட்சியா இருந்தார்கள்.
நீ அப்போஸ்தலர் முழுவதும் வாசித்து பாருங்களேன். அவர் நாமத்துக்காக அவமானப்படுவதை பாக்கியமாக கருதினார்கள். யாக்கோபை கொலை செய்தான் ஏரோது, அப்போ சிதறி போகல. அவங்க சவுல் வந்து சிதறடித்தான், ஆகிலும் சிதறி போனார்கள். சிதறி போன அத்தனை பேரும் சுற்றி திரிந்து சுவிசேஷம் அறிவித்தாங்க, ஓடி போகலங்க. அதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு இருண்ட காலகட்டத்திலே இவர்களை பலப்படுத்த சாட்சியா இருக்க கொண்டு போனார். அப்படின்னா நமக்கு பாடுகள் வரும் பொழுது, நிந்தை அவமானங்கள் வரும் பொழுது, போது ஆண்டவரே இயேசுவே எங்கே இருக்கிறது என்று சொல்வதற்கல்ல. ஆண்டவர் அந்த இருண்ட காலகட்டத்திலும் நாம் தரித்திருந்து தைரியமாயிருந்து ஆண்டவரை சார்ந்து சாட்சியாய் நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை கையை ஓய்ச்சாமே. ஏசாயா 50:10 கொஞ்சம் வாசிங்கள, அருமையான ஒரு வசனம். ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பலத்த சாட்சியா இருக்கத்தான் கொண்டு பண்ணாருங்க. ஒரு இருண்ட காலமா எப்பக்கு நெருக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? ஒன்றுமே புரியலையா? இது என்ன நடக்கும்னு தெரியலையா? இது எங்க போய் முடியும்னு தெரியல? பயப்படாதிருங்க. அந்த காலகட்டத்தில் அவர் நாமத்தை நம்பி தைரியமா இருங்க. இருண்ட காலத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். சீக்கிரத்தில் நல்ல வெளிச்சத்தை காண உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம், அருமையான வசனம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32 வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 11:32. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார். கடைசி காலத்துல மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்ட பகுதிங்க இது. எப்பக்க நெருக்கப்படும், யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ஜாதிகளுக்கு விரோதமா ஜாதி, பூமி எதிர்ச்சி, இயற்கை பேரழிவு, இப்படி பல காரியம் நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கிற பொல்லாத காலம் வரும். கள்ள திருசி எழும்பி கலக்குவார்கள் என்றெல்லாம் கர்த்தர் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலம், அதுதான் இந்த கடைசி நாட்கள். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அறிந்த ஜனம் திடன் கொண்டு அவர்கள் அதற்கேற்றபடி செய்யணுமே தவிர சூழ்நிலையை கண்டு இன்னும் நிலம் மோசமாக கண்டு பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். திடப்பட வேண்டும், பலப்படணும். அதுக்காகத்தான் யோவான், பேதுரு, யாக்கோபு அழைத்து கொண்டு போய் இருண்ட காலத்தில் சாட்சியா நிறுத்தினா. ஆக பூமியில இதை விட மோசமாக காரியங்கள் நடக்கும், பயப்படாதிருங்கள். இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் அசலக வந்திருக்கிறார். நம்மை பலப்படுத்தி கொண்டு ஆயத்தப்பட்டு வருகைக்கு ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஏன் ஆண்டவர் இப்போ இவர்களை மட்டும் அழைத்து கொண்டு போனார்னா, ஒரு போராட்டமான காலகட்டத்தில் பிரச்சனை எப்படி கையாள்வது. ஏன்னா இவரை நம்பித்தான் போக போறாரு, பரலோகத்துக்கு போக போறாருங்க. இவங்களை விட்டுட்டு போராட்டம் வரும், ரோமர்கள் எதிர்ப்பார்கள், சனகரி சங்கம் எதிர்க்கும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அந்த போராட்டமான காலகட்டத்திலே இவர்கள் அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுநாதர் இத்தனை வியாகுலப்பட்டாலும் விட்டு விலகல, ஓடிப்பாலை நின்று ஜெபம் பண்ணி ஜெயித்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியவர்கள். எந்த போராட்டமான காலகட்டத்தில் ஹேண்டில் பண்ணுவது எப்படின்னா ஜெபம் பண்ணி தான். ஜெபத்தை தவிர வேற மார்க்கம் கிடையாது. ஜெபம் பண்ணித்தான் எல்லாவற்றையும் சாதிக்கணும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு சீசர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் சில சோதனை, நெருக்கம், நஷ்டம் வந்திருக்கா, பயப்படாதீங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஜெபத்தினால் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை கற்றுக் கொடுக்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உரத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார். பலத்த சத்தம் அப்படின்னு Ebrேயர் 5:7 வாசித்தோம். ஏன் அப்படி பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வியாகுலப்படுவது உண்மைதான். ஆனா இவர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் ஆபத்தில் இருக்கிறாள் என்பதை அவர் உணர வேண்டும். எதிரி வரப்போகிறா, கைது செய்யப்பட போகிறா, சிதறி போவார்கள். இயேசு நான் சொல்லிக்கிறாருங்க, சோத்திரம். எல்லாரும் என்னை விட்டு ஓடி போகிற காலம் வரும் என்று சொன்னார். அப்படியே ஓடி போனார்கள் என்று மார்க் 15:40 பார்க்கிறோம் நம்ம. அப்படிப்பட்ட பொல்லாத நேரம் வருகிறது. ஆகவே
ஒரு ஆபத்து நெருங்கி இருக்கிறது என்பதை உணர்வதற்கு, உணர்ந்து அவளை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் அழைத்து கொண்டு போனார். உரத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணார். அப்படின்னா ஆண்டவர் தமது ஜனத்தை குறித்து செய்கிற காரியங்கள் எத்தனை ஆச்சரியமா இருக்குது பாரு. ஆனால் இவர்களோ அவர்கள் உறங்கினார்கள். ஏன் தூங்கினாலும் நான் நினைச்சு பார்த்தேன், தன்னம்பிக்கை. பார்த்துக்கிடலாம், என்ன வந்தாலும் பார்க்கலாம், ஏன்னா பலசாலி பேதுரு, என்ன வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்று தன்னம்பிக்கையில இருந்தார்கள். தன்னம்பிக்கை தோல்வி தான் கொண்டு வரும், தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையே வெற்றி கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஆமே. ஆகவே உங்கள் படிப்பு, உங்கள் சாமர்த்தியம், உங்களுடைய அனுபவம், பின்னணி, பேக்ரவுண்டு ஒன்றுத்துக்கு உதவாது. அதை நம்பாதீங்க, அது செகண்டரி தான். ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரை நம்புகிற மக்கள் ஜெபிக்கத்தான் செய்வார்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்கிறாருங்க, அப்படி ஜெபம் பண்ணிட்டு வியாகுல போட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்கிறார், மொத்தம் 26:41 வாசிங்களா. 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்போ மாம்சம் விழுந்து போகக்கூடிய தன்மையுடையது. ஆகவே பேதுருவே, யோவான், யாக்கோபே, ஜெபிங்க. தூக்கம் அப்படி வரத்தான் செய்யும், அது பலகீனமானது. மாம்சம் விழுந்து போகக்கூடிய தன்மையுடையது. அதை ஜெயிக்கணும்னா ஜெபம் பண்ணி தான் ஜெயிக்கணும். இல்லைன்னா மாம்சத்தின் கிரிகளின்படி செயல்பட்டு தோல்விதான் வரும்னு சொல்றாரு. எவ்வளோ நமக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் பாருங்க. ஆகவே மாம்சத்தின்படி வாழக்கூடாது. நம்ம பார்த்துக்கலாம், பணம், மாம்ச பலம், ஆக படபலம், பக்கபலம் ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் பலகீனமானது. ரோமர் 7:18 பவுல் சொல்றாரு பாருங்க ஒரு வார்த்தை. 7:18 வாசிங்கள. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அந்த அளவுக்கு வீக்கானதுங்க சரீரம், மாம்சம். அதை ஜெயிக்கணும்னா நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கணும். ஆவிக்குரிய மக்கள் தான் இந்த மாம்சத்தினுடைய கிரிகளை ஜெயிக்க முடியும், இல்லையா? கசப்பு, பொறாமை, கோபம், வைராக்கியம், கொலைகள், வெறிகள் என்று கலாத்தியர் 5:19 வாசிக்கிறோமே. இதெல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும்னா மாம்ச பலத்தில் ஜெயிக்க முடியாது. நான் பார்த்துக்கிடுவேன், ஆக எனக்கு அப்படி இருக்கு, இங்கே இருக்கு, ஒரு நாளும் நடக்காது. ஆவிக்குரிய மக்களாக இருந்தால் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், மாம்சத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்திலே அவர் வியாகுலப்பட்டதை, அந்த பாரமான ஜெபத்தை, நமக்காக அந்த அடைந்த ஆக்கினையை ஒரு விஷயம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்மை பலப்படுத்திக்கிடணும். இது அறியாத ஜனத்துக்கு இந்த தியாகத்தை நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. அதுதான் லெந்து நாட்களாக இருக்கணும். ஏதோ வருஷந்தோறும் வரேன், கேட்டேன், போனோம் இல்லை. ஸ்தோத்திரம். இதை இவ்வளோ தூரம் ஏன் விவரித்தேன்னா, நாம் இருண்ட காலத்தில் உங்களை பலப்படுத்தி கொண்டு சாட்சிகளாக இருந்து, ஸ்தோத்திரம், நீங்கள் இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்கணும், மாம்சம் ஜெயிக்கக்கூடியது ஆவிக்குரிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த பகுதி நமக்கு தேவையான ஒன்று. ஹல்லேலூயா. இல்லை அப்படி கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தினுடைய 2வது குறிப்பு இப்போ மார்க் என்ன சொல்றாரு பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 14:36. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் யூ ஃபாதர் அப்படின்னு பிதாவை பார்த்து எல்லாமாலே கூடும் பிதாவே என்று கருத்த ஊக்கமா ஒரு ஜெபம் பண்றாரு. உம்மாலே எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் ஜெபிச்சாருன்னா, அந்த பாடுகள், அந்த அளவுக்கு மாம்சத்தின் நிமித்தம் உண்டாகிற அந்த பாடுகளுடைய வேதனையை அவர் அறிந்து, அடுத்த நாள் சிலுவைக்கு போகணும். சிலுவையின் பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர்கள் அவரை கைது செய்வார்கள், பிரதான ஆசாரியர்களால் நிறுத்தப்படுவார்கள். ஆண்டவர் இயேசுவை அவர்கள் நிந்தித்து அவமானப்படுத்தி, அவர்கள் கன்னத்தில் அறைந்து, காரி உமிழ்ந்து, சவுக்கினால் அடித்து, அவர்கள் சரீரத்தை சின்னாபின்னமாக மாற்றுவார்கள். கடைசி சிலுவையில் அறைந்து, கைகளிலே கால்களில் ஆணிகளாக கடாவுவார்கள். எல்லாம் அவருக்கு தெரியுங்க.
அந்த எல்லா பாடுகளும் மாம்சத்திலே வந்த நாட்கள், மாம்சத்தில் இருந்ததுனால அந்த மாம்சத்துக்குரிய பாடுகளின் வேதனை அவரை அழுத்துகிறது. ஆகவே இந்த உணர்வு அவருக்குள்ள வருது. அடுத்த நாள் அடைய போகிற அந்த வேதனைகள், பாரங்களை குறித்த அந்த உணர்வு மாம்சத்தின் வரும். அதனால தான் எப்படியாகிலும் இதிலிருந்து விடுபட்டு மாற்று ஏற்பாடு பிதா செய்ய மாட்டாரோ என்று மாம்சத்தில் இருந்ததினால் தேவகுமாரன் தான், ஆனால் மனுஷகுமாரனாய் வந்ததினால் இந்த மாம்சத்துடைய பலகீனத்தினால் உண்டாகிற அந்த உணர்வினால ஜெபிக்கிறார். நல்லா கவனிக்கணும் என் கூட நீங்க. ஏன் அப்படிலாம் ஜெபம் பண்ணாருன்னா மாம்சத்தில் வந்திருக்கிறாருங்க. அவங்கத்தான் முதல்ல சொல்லிட்டேன், அந்த மாம்சத்துக்குரிய வேதனை அவருக்குள்ள இருந்தது, சோர்வு இருந்தது, கண்ணீர் இருந்தது, கோபம் இருந்தது, பாடுகள் இருந்தது. அந்த ஒரு உணர்வைத்தான் வெளிப்படுத்தும்படியா ஜெபம் பண்றாருங்க. எல்லாம்மால் கூடும் பிதாவே, எல்லாம்மால் கூடும் பிதாவே. இது மாம்சத்தின்படியான உணர்வு, இயல்பு தானே. நாம் எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறோம். மாம்சத்தில் இருக்கிறதுனால சில பாடுகள், வேதனைகள் வரும்பொழுது அது வெளிப்படுத்துவது இயல்பு தான் இல்லையா? கோபம் சில நேரத்தில் வருது, கண்ணீர் விடுகிறோம். ஆக இந்த மாம்சத்திலிருந்து வேற மார்க்கத்தை தேட நினைக்கிறோம். பல நிலைகளிலே இந்த மாம்சத்துடைய உணர்வுகள் வரத்தான் செய்கிறது. அது இயல்பு தாங்க. ஆனால் அந்த உணர்வுகளை அடக்கி ஆள வேண்டும். அதுதான் முக்கியம் நமக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இத்தனை உணர்வுகள் இருந்தது. ஆகிய எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு தம்மை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். அதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. கோபம் வராமல் இருக்காது, கோபம் வரத்தான் செய்யும். கோபத்தை அடக்கணும். கசப்பு இருக்கத்தான் செய்யும். அந்த கசப்பை நாம் அகற்றணும். மன்னிக்க முடியாத தன்மை, சிலர் மன்னிக்கவே முடியாதுங்க. நம்மால சில செய்த துரோகத்தை மன்னிக்கவே முடியாதுங்க. உலகத்தார் வந்து மன்னிக்க மாட்டான், மாம்சத்தின்படி செயல்படுவான், அவனை எப்படி தீர்த்து கட்டலான்னு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. மன்னிக்க முடியாத ஒரு நிலைமை வரும். அப்பொழுது நம்மை பலப்படுத்தி கொண்டு மன்னிக்கணும். அதுதான் உணர்ச்சிகளை ஆளுகை செய்கிறது. ஏன் கெத்செமனே பிரேயர் நம்ம தியானம் பண்றோம்னா, இயேசுநாதருக்கு அத்தனை உணர்வுகள் இருந்தாலும் அடக்கி ஆண்டு பிதாவுக்கு அர்ப்பணித்து ஜெபித்த ஜெபம், பிதாவே உமது சித்தம் ஆக கடவுது. பார்த்தீங்களா? சிலர் இருக்காங்க பாரு, எப்போ பாரு கோபப்பட்டு ஏதோ பண்ணுறதுங்க, அடிக்கிறது, உதைக்கிறது, பேசுறது, என்ன பண்ணுறதுனே தெரியலுங்க. இப்படி ஆகிப்போச்சு. இதே கதையாக இருக்கு நிறைய பேருக்கு. எப்போ பார் மனைவி அடிக்கிறது இல்லைங்களா, பிள்ளைகளை போட்டு தாக்குறது, மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. கோபம் வந்தாங்க, என்னால் அடக்கவே முடியல. நீ கிறிஸ்தவனே இல்லைப்பா. அப்படி தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நிறைய பேர் அதே தவற செய்துட்டு என்ன பண்ணுறது, ஓ கோபத்தில் பண்ணிட்டேன், அது என்னோட வீக்னஸ், இப்படிலாம் சொல்லி சமரசம் பண்ணுவாங்க. இல்லை, கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி ஜெபம் பண்ணார்னா, எல்லா உணர்வை அடக்கி ஆள தெரியணும். அடக்கி ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க 1 பேதுரு 2:21-23 அற்புதமான வேத பகுதி. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் வாசிக்கிறார். 1 பேதுரு 2:21-23. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். உங்களுக்கு மாதிரியை பின்வைத்தா என்ன மாதிரி? அடுத்தது பாருங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அவர் பதில் வையவில்லை, எதிர்த்து தகாதத பேசல. பாடுபடும் போது பயமுறுத்தாமல், யாரையும் பயமுறுத்தல. பாத்துக்கிற, எனக்கு மினிஸ்டர் தெரியும், எம்எல்ஏ தெரியும், ஆக இவ்வளவு தெரியும், எனக்கு பணம் இருக்குது, சாய்ச்சிடுவேன், கட்டிடுவேன். இல்ல, அப்புறம் பாருங்க, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். பழி வாங்கவில்லை, பதில் பேசவில்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒப்பு கொடுத்தார். அதுதாங்க சிலுவை இல்லைங்களா? கோபம் வரத்தான் செய்யும், பழிவாங்கணும் என்ன வரத்தான் செய்கிறது. சில நேரங்களிலே எதையாக செய்யணுன்ற மாதிரி தோன்றும். அதெல்லாம் அடக்கி ஆள்வது தான், ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதாங்க கெத்செமனே தோட்டம். அப்படித்தான் இயேசு
அந்த உணர்ச்சிகளெல்லாம் அடக்கி ஆண்டு பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து அவர் வெற்றி பெற்ற இடம். ஆகவே தான் பிதா அவர் மேல் பிரியமாயிருந்தார். இருக்கா இல்லையா? யோவான் சுவிசேஷம் 8:29. இப்படி வாழ்ந்தாதான் ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பாருங்க, இல்லையா? ஆண்டவர் பிரியப்படுத்தணும் பல முயற்சிகள் பண்ற. காணிக்கை கொடுத்து பிரியப்படுத்த முடியாது. காணிக்கை கொடுக்கலாம், ஆனா காணிக்கை கொடுத்து பிரியப்படுத்த முடியாது. ஆராதித்து பாட்டு பாடிலாம் ஒன்றும் நடக்காது. அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா உணர்ச்சிகளை அடக்கி ஆண்டு அவர் சித்தமாக கடவுதுன்னு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இப்படிலாம் பண்றாங்க சுவாமி, தொடர்ந்து என்ன துரோகம் பண்றாங்க, தொடர்ந்து ஆண்டு அடிக்க பார்க்குறாங்க, தொடர்ந்து இம்சை பண்றாங்க, மன உளைச்சலாக இருக்காங்க சுவாமி, நீங்க பார்த்துக்குங்கப்பா. இதுக்கு பேர் தாங்க அடக்கி ஆள்றது. வாசிங்க பார்க்கலாம். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவருக்கு பிரியமா நடந்தா நீங்க தனியா இருக்க விடவே மாட்டார். அவர் உங்களோடு கூடவே இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் ரகசியங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னா அவர் நம்மேல் பிரியப்படணும்னா நமது உணர்ச்சிகள், மாம்சத்தின் உணர்ச்சிகளை அடக்கி ஆண்டு அவரிடத்தில் அர்ப்பணிக்கணும். அப்பதான் நம்மோடு இருப்பார். நம்மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 5:30 வாசிங்க. யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே, என்னை அனுப்பின என் பிதாவின் சித்தப்படியே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. பாத்தீங்களா? ஏன் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பினவர் சித்தத்தை நான் தேடுகிறேன். ஆகவே தாங்க பிரியமா இருக்கிறாரு பிதா. அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். அப்பதான் நம்ம மேல பிரியமா இருப்பார். ஒரு காரியத்தை செஞ்சா இதுல கர்த்தர் பிரியமா இருப்பாரான்னு யோசிக்கணுங்க, இல்லையா? ஒரு வார்த்தை பேசும்போது, சில காரியம் செய்யும்போது இது கர்த்தருக்கு பிரியம் தானா, உடனே யோசிக்கணும் அதை. சோத்திரம். அப்படி செய்து விட்டால் இன்னொரு வாக்கியத்தை உங்களுக்கு சொல்றேன். ரோமர் 8:31 சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. உங்களை தனியா விட மாட்டார். அவரும் பக்கத்திலே இருந்து வெற்றி தருவார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஆண்டவரே பிதாவே, என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு ஜெபம் பண்ணாருங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தது தான் ஆச்சரியமா இருக்கிறது. தேவகுமாரன் இதுக்காகத்தான் வந்தான்னு சொல்றாருங்க. அநேகரை மீட்கும் பொருளாய் ஜீவனை கொடுக்க வந்தேன். அதான் மத்தேயு 20:28. அப்போ அவர் வந்ததே ஜீவனை கொடுக்கத்தான். எல்லாம் அவருக்கு தெரியும். திரும்ப திரும்ப நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? நான் சிலுவைக்கு போக வேண்டும், அங்கே மூப்பர்களாலும் பிரதான ஆசாரியராலும் நான் கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று திரும்ப திரும்ப சொல்லுவாருங்க. இதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்றேன். அப்படி சொன்னவர் இப்போ இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க இப்படி செய்ய ஏன் ஜெபித்தார் அப்படின்னு கேட்டீங்களா? அதுக்கு சில காரியம் சொல்றேன் உங்களுக்கு. ஏன் அப்படி ஜெபிக்கிறார்னா, அவர் மாம்சத்தில் வந்தார். ஆகவே ஆண்டவரால் பிதாவால் எல்லாம் கூடும் அப்படின்னா ரட்சிப்புக்கு சிலுவைத்தான் வழின்னு இல்லை, வேற மார்க்கம் பிதா வைத்திருக்கிறாரோ? அல்ல, பிதாவால் எதையும் செய்ய முடியும், சிலுவை தவிர வேற மார்க்கத்தை பிதாவினால் ஏற்படுத்த கூடும். அவங்க தான் எல்லாமால் கூடும் சொல்றாருங்க. அந்த அளவுக்கு சிலுவை பாடுகள் அவர் மேல் பாரமா விழுகிறது. மாம்சத்தில் இருந்ததுனால பிதாவாகிய தேவன் இந்த ரட்சிப்புக்கென்று சிலுவையை தவிர வேறு மார்க்கத்தை அவரால் ஏற்படுத்தக்கூடுமோ என்று ஆண்டவர் மாம்சத்தில் இருந்ததனால் கலங்கி ஜெபித்த ஒரு ஜெபம். பிதாவே, அங்கேயும் பாருங்க, தன பாடுகள், நாளைக்கு சிலுவைக்கு போக போறாரு, கைது செய்ய போறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அங்கேயும் பாருங்க, பிதாவே. இந்த ஒரு இடத்துல தான் மை ஃபாதர் அப்படின்னு வருங்க. எல்லாத்தையும் பிதாவேன்னு ஜெபம் பண்ணுவாரு. இங்கதான் என்னுடைய பிதாவே என்றால்
அந்த ஆழமான ஐக்கியம், பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே அந்த ஆழமான அந்த ஐக்கியத்தின் அடிப்படையில் அவர் உரிமையோடு ஜெபித்த ஜெபம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் பிதாவே, ஆகிலும் உமது சித்தத்தின்படி ஆக கடவுள். அதுக்கு தான் சொன்னேன், உணர்ச்சியை அடக்கி ஆண்டு பிதாவின் சித்தத்தை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு. என்னுடைய விருப்பம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும். ஆகிலும் அங்கதாங்க இருக்குது, உணர்ச்சியை அடக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மாம்சத்தின் கிரியைகள், அது உண்டாகிற உணர்ச்சிகளை அடக்கி பிதாவுக்கு அர்ப்பணித்த அற்புதமான ஒரு இடம். இந்த இடம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு நமக்கெல்லாம் எத்தனை பெரிய ஒரு பலன். அதான் பவுல் சொல்றாருங்க, சிலுவையின் உபதேசம் கெட்டு போறதுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்பட நமக்கு அது பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். பிதாவுக்கு இயேசுக்கு அவ்வளோ ஆழமான ஐக்கியம் இருந்தாலும், ஜெபிச்சாலும் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்த இடம் கெத்செமனே தோட்டம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் என்று ஜெபிப்பதை விட பிதாவின் சித்தம் நிறைவேறட்டும் என்பதிலே குறியா இருந்தாருங்க. அதுதான் நம்ம பார்க்கணுங்க. மாம்சத்தின்படி சொல்றாரு, ஜெபிக்கிறார். ஆனால் முடிவு என்ன? உமது சித்தத்தின்படியே ஆக கடவுது. அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த அற்புத இடம் கெத்செமனே தோட்டம். எதுவாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கட்டும்ங்க, ஸ்தோத்திரம், ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே நீங்க பார்த்துங்க சுவாமி, என்னால் முடிஞ்சவரெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், வாழ்ந்து பார்த்துட்டேன், என்னால் இதுக்கு மேலே முடியாதப்பா, நீங்க பார்த்துக்குங்க என்று அர்ப்பணியுங்கள். அநேக நேரங்களில் இந்த இருக்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா அடக்க முடியல பிரச்சனைகளை. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் வந்தாங்க, இளம் குடும்பம். போன வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அந்த கணவன் மனைவி வந்தாங்க. வந்து நான் கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சமாதானமாக இருக்கிறீங்களா, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கீங்களா? அப்போ அந்த தம்பி மனப்பூர்வமாக சொன்னான், பாஸ்டர் இருக்கிறோம் பாஸ்டர், ஆனால் அடிக்கடி பிரச்சனை வருது பாஸ்டர். அப்படியா? அப்படி பிரச்சனை வருது. அவன் இன்னொரு வார்த்தையும் சொன்னான். நான் சொன்னேன், பிரச்சனை வந்து யாரோ ஒருத்தர் இறங்கி போயிட வேண்டியதானே, சரியாயிடுமே. அங்கே தான் பிரச்சனைன்னா, என்ன பிரச்சனை? யார் முதல்ல இறங்குறது, யார் முதல்ல இறங்கி போகிறது, அதுதான் பிரச்சனை எங்களுக்குள்ளன்னாங்க. அப்போ யார் முதல்ல மன்னிக்கிறது, யார் முதல்ல மன்னிப்பு கேட்கறது, யார் தன்னை விட்டு கொடுக்கறது, யார் தாழ்த்துறது, இங்கதான் பிரச்சனை. அங்கதான் சிலுவை வருது, அங்கதான் கெத்செமனே வருது. இயேசுவை பாருங்கள், அண்ட சராசரத்தை உண்டு பண்ணின அற்புத தெய்வம். ஆனால் தன் உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் அடக்கி கெத்செமனே தோட்டத்தில் ஒப்பு கொடுத்துட்டு தான் போனார். முதல்ல இறங்கி வந்துட்டார் பாருங்க, சிலுவையின் மரண பரிந்த தன்னை தாழ்த்தி. அப்படின்னா எல்லாவற்றையும் அடக்கினார். அவங்களுக்கு புத்திமை சொல்லி அனுப்பிச்சேன். இப்போ இன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க, நிறைய பேருக்கு பிரச்சனை தான். யார் இறங்கி போகிறது, கணவன் மனைவி பிரச்சனை இல்லை, யார் இறங்கி போகிறாங்க, உடனே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, உடனே வேண்டாம் அந்த பையன் இந்த பொண்ணு வேண்டாம், நான் அப்போவே சொன்னேன்னு சொல்கிறது அம்மா, அப்பா சொல்கிறது நான் பார்த்துக்கிறேன், போன ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம், ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம், எல்லாம் சரியாயிடும். எங்கே சரியாயிடும்? அவன் ஒரு நோட்டீஸ் அனுப்புவான், சரி ஆயிடுமா? ஆகாது. எல்லாவற்றையும் அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள், இறங்கி போங்க, மன்னிங்க, மன்னிப்பு கேளுங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒரு மன்னிங்கள். எபேசியர் 4:32. அதுதாங்க அடக்கி ஆள்றது. அப்படி அர்ப்பணித்து வாழுங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இல்லை கையை வச்சு ஆமே. அதே கெத்செமனே தோட்டத்தில் பேதுருவால் அடக்க முடியல, ஆகவே தான் அவர் பட்டயத்தை உருவி வெட்டினார். யோவான் 18:10 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? 18:10. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசனுடைய வேலைக்காரனுடைய காதரை வெட்டினான். அடக்க முடியல சீமோன் பேதுருனால. அண்ட சராசம் உண்டு பண்ணி தெய்வம் அத்தனையும் அடக்கி ஒப்பு கொடுக்கிறார், அங்க வைக்கிறார், இறக்கி வச்சுட்டாரு. ஆனா அதே தோட்டத்தில் பேதுரு அடக்க முடியல பாருங்க. ஏன் இந்த பகுதி வாசன்னா எல்லாம் 4 சுவிசேஷம் வருது, இங்கே மட்டும்தான் அது யாருன்னு யோவான் சொல்கிறார், சீமோன் பேதுருன்னு சொல்கிறாரு. ஆகவே அவரால் முடியல. ஆகவே
அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு தவறான ஆயுதத்தை தவறான நோக்கத்துக்காக தவறான இடத்திலே கையாண்டது தான் பேதுருவின் தோல்வி. காரணம், மாம்சத்தை அடக்கலை. ஏன் அடக்க முடியல? ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு, ஜெபம் பண்ணலை. விளைவு மிகப்பெரிய தோல்வி. அதைவிட தோல்வி, வேலைக்காரிக்கு முன்பாக அந்த மனுஷனை அறியேன் என்று சொன்னது. அங்கேயும் மாம்சத்தை அடக்க முடியல அவரால், பயம். அங்கேயும் தோல்வி. ஆனால் இயேசுவை பாருங்கள். ஓ, கெத்செமனே தோட்டத்தில் தொடங்குது அந்த பாடு. போகிற வழியில் சிலுவையில் இந்த மாம்சம் கிழிக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. ஒரு இடத்துல கூட மாம்சத்தை இயேசுநாதர் வெளிப்படுத்தவே இல்லை. நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இறங்கி வா. நாம இருந்தா இது பார் இறங்கி வரேன்னு சொல்லியிருப்போம். மாம்சம். அங்கேயும் இயேசு இறங்கி வரவில்லை. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. சொல்றான், திராணி இல்லை உமக்கு. எனக்கா திராணி இல்லை, என்ன பண்றேன் பாரு. சொல்லலையா? தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். என்னால தேவாலயத்தை 3 நாள் 3 நிமிஷம் கட்ட முடியும், பார் என்ன பண்றேன். சொல்லலையா? மாம்சத்தை அடக்கினார் அப்பன். அதைத்தான் நமக்கு சொல்றாரு. அடக்கி, மாம்சத்தின் கிரிகளை அடக்கி பிதாவுக்கு ஒப்பு கொடுங்க. லெந்து நாட்கள்னு ஆசரிக்கிறோம். என்னங்க நம்ம கற்றுக்கிறோம்? இந்த நாளில் வந்திருக்கீங்க. ஆகவே தேவ பிள்ளைகள், அப்படி எல்லாம் மாம்சத்தின் கிரிகளை அடக்கி மன்னிங்கள், மன்னிப்பு கேளுங்க. ஸ்தோத்திரம். ஆவிக்குள்ள இருங்க, மாம்சத்தை வெளிப்படுத்தாதீங்க. கர்த்தங்களோடு கூர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இல்லை கையை வச்சாமே. கடைசியா முதல்ல வியாகுலப்பட்டு, 2வது எல்லாம் உம்மால் ஆகும், 3வது மத்தேயு என்ன சொல்றார் பாருங்க. மத்தேயு 26:42. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இப்பொழுது இப்படி ஜெபம் பண்ணிட்டு இப்போ முழுவதும் தன் சித்தத்தை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து 100% அர்ப்பணித்து ஜெபித்த ஒரு ஜெபம். ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். சிலுவை என்றால் நம்ம திட்டம், நமது யோசனை, நமது தீர்மானங்கள், நமது ஆசை, நமது விருப்பம் எல்லாவற்றையும் குடிதோண்டி புதைத்து விட்டு ஆண்டவர் சித்தத்தை சுமப்பதுதான் சிலுவை, இல்லையா? சிலுவை தியான கூட்டங்களில் இந்த லெந்து நாட்களில் என்னத்தை தியானம் பண்றோம்? சிலுவை சுமப்பதென்றால் கழுத்தில் சுமக்கிறது இல்ல, ஆலயத்துக்கு மேல வீட்டுக்கு மேல வைக்கிறது இல்ல, இருதயத்தில் சுமப்பது, சரீரத்தில் சுமப்பது அல்லையா சிலுவை. இருதயத்தில் சுமப்ப. இருதயத்தில் என்ன சுமக்கணும்? தன்னை சான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவது. ஆசை, விருப்ப, திட்டம் எல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி, எல்லாம் உங்க விருப்பமே நடக்கட்டும். அதாங்க சிலுவை. கல்யாண காட்சி வருதா? மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறீங்களா? அங்கே சிலுவை வரணும் இல்லையா? ஆண்டவரே இதெல்லாம் சொல்கிறேன், அப்படிலாம் சொல்கிறாங்க, ஆனால் உங்கள் சித்தம் என்ன சாமி, அது நடக்கட்டும். சில நேரங்களிலே தேவ சித்தம் செய்வது கடினமாக இருக்கும் ஆரம்பத்தில், ஆனால் தேவ சித்தம் செய்வது தான் பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. முடிவு மகிமையாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தருடைய சித்தம் செய்கிறது ரொம்ப கஷ்டங்க. நோ 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 நோ. ஆண்டவர் சித்தம் செய்வது தான் லகுவானது, முடிவு மகிமையாக இருக்கும். யூதாசை பாருங்க, அவன் தன் சித்தப்படியாய் போனான். 24 hours, வித்தின் 24 hours 4 கொண்டு செத்தான். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிச்ச சீசர்களை பாருங்கள், அவர்களை கொண்டு தான் உலகத்தை தலைகளாய் புரட்டி போட்டார். ஆகவே ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் தேவ சித்தம் செய்கிறது. ஆனால் தேவ சித்தம் செய்து விட்டால், அர்ப்பணித்து வாழ்ந்து விட்டால் சோத்தர் முடிவு மகிமையாக இருக்கும். அதுக்கு பேர் தான் சிலுவை. ஹல்லேலூயா. இல்லை அப்படி கையை உயர்த்தாமே பிரைஸ் தி லார்ட். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு, உம்முடைய சித்தம் ஆக கடவுது. 3வது குறிப்பு, உன் சித்தம் ஆக கடவுது.
என்ன சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்? இயேசு உலகத்துக்கு வருவதும் சிலுவைக்கு போவது என்பது ஆதீனத்திலே உண்டான திட்டம். ஏதோ அவர் பூமிக்கு வந்தபோது உண்டானது கிடையாதுங்க. உலக தோற்றத்துக்கு முன்னமே குறித்த திட்டம். திரித்துவத்திலேயே, பரலோகத்திலே திரித்துவத்திலே உண்டான திட்டம். என் கருத்தை சொல்லல, வேதத்தை சொல்லுகிறேன். நீங்க வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, இயேசு கிறிஸ்துவை யோவான் அடையாளம் காட்டுற. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இந்த திட்டம்ங்கிறது திடீரென்று அன்னைக்கு வந்ததல்ல. சோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி பாருங்க. வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிராத. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னா இயேசு உலகத்தில் வந்தாரு, அப்பொழுது உண்டான திட்டம் அல்ல. ஆதீனத்திலே பிதாகுமார் பரிசுத்தாவிய திரித்துவத்தில் உண்டான திட்டங்க. இரண்டாவது நபராக இருக்கிற இயேசு உலகத்துக்கு வர வேண்டும், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு சிலுவைக்கு போக வேண்டும், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பது ஆதீனத்திலே திரித்துவத்திலே உண்டான உடன்படிக்கை. அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. 2 தீமோத்தேயு 1:9. 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்ம ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து. இப்ப நம்ம ரட்சிப்புங்கிறது ஆதி காலம் முதல் உண்டானது. ஒரு மிருகத்தின் ரத்தத்தினால பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. அதான் அவருடைய திட்டம். பழைய ஏற்பாட்டு காலத்தை ஏற்படுத்தினார். ஆனால் மிருகம் இருக்கிறதே என்பதற்காக இன்னும் கூடுதலாக பாவம் செய்தான். ஆகவே தான் கர்த்தர் மிருகங்களின் பாவங்களினால், மிருகத்தினுடைய இரத்தத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது என்று புதிய உடன்படிக்கை கொண்டு வருகிறார். இயேசு உலகத்துக்கு வந்து அவர் சொந்த இரத்தத்தை சிந்தி, அவர் இரத்தத்தினால தான் பாவம் மன்னிப்பு என்கிற பிரமாணத்தை கொண்டு வந்து, அந்த ஆதி முதல் உண்டான திட்டத்தின்படி இயேசு உலகத்துக்கு வந்து அவர் சொந்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி முழு மனுக்குலத்துக்கும் ரட்சிப்பை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆமே. எல்லா ஜனத்துக்கும் அப்படின்னா கேட்கலாம், எல்லா ஜனத்துக்கும் இயேசு ரத்தம் சிந்தி விட்டாரே, ஏன் எல்லாம் ரட்சிக்கப்படலை? ஆண்டவர் இந்த திட்டத்தை ஏற்படுத்தி சிலுவையில் வைத்து விட்டார். யாரெல்லாம் சிலுவைக்கு வந்து, இயேசுவே நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், இந்த பாவத்திலிருந்து நீதிமானாய் மாற்றக்கூடிய வல்லவர் நீர் தான். அப்படி நீதிமானாய் மாற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், இரத்தத்தால கழுவி என்னை சுத்தம் பண்ணுங்கப்பா, என்னை பாவிங்க ஸ்தானத்தை நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே என்று உள்ளத்தில் உண்டாகிற அந்த தீர்மானம், அதான் ரட்சிப்பு. சோத்திரம். அப்படி ஒரு மனுஷன் சிலுவைக்கு வந்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக பார்த்து, அவர் ரத்தத்தினால் தான் பாவத்திலிருந்து மீட்பு என்பதை விசுவாசித்து அதற்காக ஜெபம் பண்ணும் பொழுது எந்த மனுஷனா இருந்தாலும் அவனை ரட்சிக்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆகவே ஏன் எல்லாரும் ரட்சிக்கப்படலை? அத்தனை பேர் சிலுவைக்கு வரல, ஆகவே ரட்சிக்கப்படலை. ஐயோ பாவம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆனால் இங்க வந்திருக்கிற நாம் எல்லாம் இதை அறிந்து சிலுவைக்கு வந்து இரத்தத்தால் மீட்கப்பட்ட அற்புத ஜனம். ஹல்லேலூயா. நாம் பெற்ற ரட்சிப்பின் மகாமேன்மையை உலகத்தார் பெற்றுக்கொள்ளும். எதுக்கு இந்த கூட்டம்? அதுக்கு தான். அந்த சிலுவையை உபதேசிப்பதற்கு, அந்த சிலுவையின் மகத்துவத்தை காண்பிப்பதற்கு, அவள் மனக்கண்கள் எல்லாம் கத்த திறப்பதற்கு. கிறிஸ்தவ கூட்டம் இல்லை இது, கிறிஸ்துவக்கா மட்டும் இல்லை. இப்படி சிலுவை ரத்தத்தினால் அத்தனை பேர் அவர்கள் பாவம் மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை அடையணுமே என்று பகிரங்கமா அறிவிக்கிற கூட்டம்தான் இந்த சிலுவை தியான கூட்டங்கள். ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778504502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.